ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான கிறிஸ்பியான கோதுமை மாவு பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மைதா மாவு பிஸ்கெட்டும் போட்டிருக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கோதுமை மாவு பிஸ்கெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு அளந்து எடுத்த அதே கப்பாலேயே 1/2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியமான டம்ளரில் 1 டம்ளர் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1 பிஞ்ச். கோதுமை மாவு பிஸ்கெட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கிறதுக்கு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. இந்த பால்லையே வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. இப்போ இந்த மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சூடாக இருக்கணுங்க. இப்போ இந்த நெய் கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், கோதுமை மாவில் நல்லா நெய் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிச்சா இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணுங்க. இப்போ கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, கரைச்சி இந்த வெல்லத்தை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்தாச்சுங்க. இப்படியே தட்டு போட்டு மூடி 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட மாவை நல்லா ஊற விட்டுக்கலாங்க. கோதுமை மாவு பிஸ்கெட் பண்ணுறதுக்கு இந்த மாவை 20 நிமிஷம் கிட்ட கலந்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி 2 பாதியை பிரித்து வச்சாச்சுங்க. இதிலிருந்து ஒரு பாதியை எடுத்து லைட்டாக கோதுமை மாவு தூவி இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இது மாதிரி ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ மடித்து விட்டுக்கலாங்க. இது மாதிரி மடித்து விடுறதுனால பிஸ்கெட்குள்ளே லேயர் ஃபார்ம் ஆகுங்க. இப்போ பாருங்க, சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ மாவோட திக்னஸ் பாருங்க, ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதை கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கார்னர்ஸை கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த மாவை எடுத்து இது மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி தேய்ச்சி விட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் தாங்க பிஸ்கெட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நீல வாட்டில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ பிஸ்கெட்டோட திக்னஸ் பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப கனமாகவும் இல்லை, இது மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப கனமாக ஊற்றிட்டோம்னா எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுக்கும்போது வந்துட்டு பிஸ்கெட்குள்ளே மாவு வேகாமல் இருக்கும். இப்போ பீஸ் போட்டு இந்த பிஸ்கெட்டெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி தேய்ச்சி விட்டு இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இப்போது கோதுமை மாவு பிஸ்கெட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு மிதமான சூட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட் மாவை வந்துட்டு எண்ணெயில் விட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கோதுமை மாவு பிஸ்கெட் வந்துட்டு ஒரு பக்கம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து பிஸ்கெட்குள்ளவும் மாவு வந்துட்டு நல்லா வெந்து வரும். ஸ்டவ் வந்துட்டு சிம்லியே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கோதுமை மாவு பிஸ்கெட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து இது மாதிரி லைட்டான கோல்டன் கலர் வரும்போதே எண்ணெயை வடிச்சிட்டு பிஸ்கெட்டை எடுத்துடலாங்க. ஹெல்த்தியான கிறிஸ்பியான கோதுமை மாவு பிஸ்கெட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.